ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில தான் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ட்ரெய்னிங் சேலரி 33,300 உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ட்ரெய்னிங் சேலரி இருக்கும். ஆஃப்டர் சேலரி பார்த்தீங்கன்னா 37,000க்கு மேல தான் இருக்கும். உங்களுக்கு 37,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் இருக்கும். தமிழ் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் பாருங்க 15th மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அரசு விவசாய கூட்டுறவு துறையில தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. அதாவது இஃப்கோலருந்து வந்திருக்கு. இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்பரேட்டிவ் லிமிடெட்ல தான் பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா நீங்க 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. 33 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாபோட லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஃபீல்ட் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் எழுத, படிக்க, பேசலாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு போஸ்டிங் தமிழ்நாட்டில கூட இருக்கலாம். இதுல இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் 1 இயர் இருக்கும். அந்த ட்ரெய்னிங் பீரியட் அப்ப உங்களுக்கு ஸ்டைஃபனா பாருங்க ரூ. 33,300 உங்களுக்கான சேலரி வரும். சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ஏஜிடி லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் குடுத்துருவாங்க. அப்போ ரூ. 37,000 சேலரி வரும். 37,000ல இருந்து 70,000 வரைக்கும் சேலரி இருக்கும். உங்களுக்கு அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் இந்த மாரி உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதாவது பிரிலிமினரி சிபிடி எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னை லொகேஷன்ல இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் செலக்ஷன்ல உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூக்கு நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்க ஃபுல் டைம்ல முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். 4 இயர்ஸ் நீங்க பிஎஸ்சி டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும் அக்ரிகல்ச்சர்ல. அதுல ஜெனரல் ஓபிசில வரீங்கன்னா 60% ஆஃப் மார்க் இந்த டிகிரில நீங்க எடுத்திருக்கணும். அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தா 50% ஆஃப் மார்க் நீங்க டிகிரில எடுத்திருக்கணும். முக்கியமா பாருங்க பாஸ் அவுட் குடுத்திருக்காங்க பாருங்க. 2022க்கு அப்புறம் நீங்க பாஸ் அவுட் ஆனவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. 2022, 23, 24 இந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நீங்க அப்ளை பண்ணனும்னா, இங்க பாருங்க லிங்க் குடுத்திருக்காங்க. ஆன்லைன் லிங்க். இந்த லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். 15th மார்ச் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.